தந்தை உறவினை துய்க்க தூயவராகிடுவோம். ஆயனல் ராஜ யோகத்தில் நின்றே ஆன்மீக சுகம் பெறுவோம். யோகத்தினாலே உள்ளொளி பெருக்கும் தாகத்தை வளர்த்து விட்டால், யோகத்தினாலே உள்ளொளி பெருக்கும் தாகத்தை வளர்த்து விட்டால், வேகங்கள் மறையும் வினைகளும் குறையும் வேதனை தீர்ந்துவிடும். வேகங்கள் மறையும் வினைகளும் குறையும் வேதனை தீர்ந்துவிடும். வேதனை தீர்ந்துவிடும். ஆன்மீக இருளை அகற்றிட தீபம் ஆர்வுடன் ஏற்றிடுவோம். வாருங்கள் பிரம்மா குமாரிகள் நெறியில் வாழ்க்கையை சீரமைப்போம். பாரங்கள் கழரும் பக்குவம் வளரும் பரமாத்ம ஒளி கிளரும். கற்பக உலக ஆன்மீக பல்கலை கழகம் வாழியவே. கற்பக உலக ஆன்மீக பல்கலை கழகம் வாழியவே. அற்புத பாரத ராஜஸ்தானின் அபுமலை வாழியவே. அற்புத பாரத ராஜஸ்தானின் அபுமலை வாழியவே. அபுமலை வாழியவே. ஆன்மீக இருளை அகற்றிட தீபம் ஆர்வுடன் ஏற்றிடுவோம். மனம் வாக்கு செயல்களில் தூய ஒழுக்கத்தை ஓங்கிடுவோம். ஆன்மீக இருளை அகற்றிட தீபம் ஆர்வுடன் ஏற்றிடுவோம். இமைகள் இடையில் என் பாபா கண்மணியாய் உன்னை வைத்தேனே. இமைகள் இடையில் என் பாபா கண்மணியாய் உன்னை வைத்தேனே. அதனால் தானே யோகத்திலே
पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, குழந்தைங்கிட்ட சகித்து கொள்ளக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். நான் உலக மாற்றம், புதிய உலகத்தை படைக்கக்கூடிய சிரேஷ்டமான காரியத்தில் நம்மெல்லாம் பொறுப்பான ஆத்மாக்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய காரியத்தில் பொறுப்பாகிறோமோ அவ்வளோக்காலோ நம்மக்கிட்ட பொறுமை சக்திங்கிறது அதிகமாக தேவை. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க, நல்ல காரியத்துக்கு தான் இடையூறுகள், தடைகள் நிறையா வரும், விக்னங்கள் நிறையா வரும்னு சொல்லுவாங்க. இப்போ எவ்விதமான விக்னங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, அதை கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி, அதனை பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி நம்மகிட்ட நிறைய இருந்தால் தான் அந்த காரியத்தில் நம்ம முழு மூச்சோடு இறங்கி அதை நிறைவு செய்ய முடியும். அந்த சகித்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லைன்னா அறகுறையிலே பாதியிலே விட்டுட்டு போயிடுவோம். எந்த அளவுக்கு பொறுப்பானவர்களோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட பொறுமை சக்தி ரொம்ப அவசியம். தொட்டாஞ்சுருங்கி போல் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூட் ஆஃப் ஆகுது, டென்ஷன் ஆகுது. யாராவது கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிட்டாவே உடனே வேஸ்ட் தாட்ஸ் நிறையா பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாபா தான் சொல்கிறார், இகழ்ச்சி புகழ்ச்சி மரியாதை அவமரியாதை எல்லாமே தாங்குகிற சக்தி வேணும். இயற்கை வெப்பமாகவும் இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். எனக்கு வெப்பம் பிடிக்காது, எனக்கு குளிர் பிடிக்காது, இப்படியெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. ஆத்மா அபிமானியாக இருந்து நம்ம சகித்து கொண்டால்தான் இந்த சேவை சேத்திரத்தில் நம்ம முழுமையான பாக்கியத்தை பெற முடியும். நம்ம தான் பாக்கியவான் ஆத்மாங்கிறார். ஏன்னா நம்மை போல செல்வந்தர்கள் யாரும் இல்லை. ஒவ்வொரு அடியிலும் பல கோடி வருமானம் சேமிக்கிறவங்க இந்த உலகத்தில் எந்த பாபா சங்கமிகத்தில் அழிவற்ற ஞான செல்வத்தை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. பாபா நினைவு செய்ய செய்ய நம்ம ஆத்மாவில் சேமிப்பாயிட்டே இருக்கு. ஆகவே நான் பாக்கியசாலி ஆத்மா என்ற குஷியில் எப்போவுமே இருக்கணும். ஓம் சாந்தி.
26/6/2025 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, अभी तुम्हें निंदा स्तुति मान अपमान दुख सुख सब कुछ सहन करना है। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இகழ்ச்சி புகழ்ச்சி, மரியாதை அவமரியாதை, சுகம் துக்கம் அனைவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும். துமாரா சுக் கி தின் அபி சமீப் ஆ ரஹே. உங்களுடைய சுகமான நாட்கள் வெகு அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றது. கேள்வி: बाप अपने ब्राह्मण बच्चों को कौन सा एक वार्निंग देता है? பாபா தன்னுடைய பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார்? பதில்: बच्चे कभी भी बाप से रूठना नहीं. குழந்தைகளே, ஒருபொழுதும் தந்தையிடம் கோபித்து கொள்ளாதீர்கள். अगर बाप से रूठेंगे तो சத்கதி से भी रूठ जाएगा. பாபா கிட்டேயே கோபித்து கொண்டால் அவர்கள் சத்கதி பெறுவதில் கோபித்து கொள்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ அபிமானம் இருக்கு. அபிமானம் உள்ளவங்க தான் அவமானத்தை தாங்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு நமக்குள்ளே உள்ள அகங்காரம், செல்வத்தினுடைய அகங்காரம், பதவியினுடைய அகங்காரம், அழகனுடைய அகங்காரம், இந்த அபிமானம் உள்ள ஆத்மாக்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கூட பாபாகிட்டே கோவிச்சிடுறாங்க. மனித ஆத்மாகிட்ட கோவிச்சுக்கிறது பரவாயில்ல, பகவான்கிட்ட கோவிச்சிட்டாங்கன்னா அவங்க சத்கதி அடைவதிலிருந்தே கோபித்து கொள்கிறார்கள். பாபா சொல்றப்ப எவ்வளோ லாஸ். बाप वार्निंग देती रूटने वाला कोई कड़ी बड़ी सजा मिलेगा. பாபா அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். கோபித்து கொள்ளக்கூடிய குழந்தைங்களுக்கு கடுமையான பெரிய தண்டனை கிடைக்கும். आपस में या ब्राह्मणी से भी रूट तो फूल बनते बनते कांटा बन जाए, इसलिए बहुत बहुत खबरदार. ஒரு சிலர் தங்களுக்குள் இந்த பிராமண பரிவாருக்குள்ள எத்தனையோ ஆத்மாக்கள் விதவிதமாக வர்றாங்க, தனக்குள்ள கோபிச்சுக்கிறாங்க, அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடிய சகோதரிகள் மேலே கோபம் வந்துடுறது. கோபம் வந்த உடனே என்ன ஆயிடுறாங்க, மலராக மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் முள்ளாகவே மாறிவிடுகிறார்கள். ஆகவே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன கோவிச்சுக்கும் போது யோகா பண்ண மாட்டாங்க, முரளி கேட்க மாட்டாங்க, மீண்டும் பழைய சம்ஸ்காரத்துக்கே வசமாயிடு முள்ளாவே மாறிடுவாங்க. அதனால் பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு, பாபாட்டே கோவிச்சக்கூடாது, நிமித்த பிராமணிகள் நிமித்த சகோதரிகள்கிட்டே நம்ம கோபித்து கொள்ளக்கூடாது. பாடல்: தீரஜ் தர்மனவா தீரஜ். ஏ மனிதனே பொறுமையாக இரு, ஏ மனிதனே பொறுமையாக இரு. ओम शांति। मीठे मीठे सिखलते बच्चों ने गीत सुना, तुम बच्चों के जो भी जन्म जन्मांतर का दुख है सब दूर हो जाने चाहिए. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் பல பிறவிகளாக துக்கத்தில் இருந்தீங்க, அந்த துக்கமெல்லாம் தூர விலகி போகுது. கீத் கி லைன் சுனி, இந்த பாட்டினுடைய அடி கேட்டீர்களா? தும் ஜான்தே ஹமாரா துக்க கா பாட் பூரா ஹோத்தா ஹை. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நம்முடைய துக்கத்தினுடைய பாகம் என்பது முடிவடைய போகின்றது. சுக்க கா பாட் ஷுரு ஹோத்தா, சுகத்தின் பாகம் ஆரம்பமாகின்றது. जो पूरी रीति नहीं जानते वह किसी न किसी बात में दुख जरूर देखती. ஞானத்தை யார் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க ஏதாவது விஷயத்துக்கு துக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. यहाँ बाबा के पास आने से भी कोई ना कोई प्रकार का दुख बांध सिंह. பாபா கிட்ட வந்தாலும் கூட ஏதாவது துக்கமானது அவங்களுக்கு फील आ. बाबा समझ सकता है बहुत बच्चों को तकलीफ होती होगा. பாபாக்கு தெரியுது அநேக குழந்தைகளுக்கு பல இடையூறுகள் ஏற்படுகின்றது. जब तीर्थ यात्रा पर जाते कहाँ भीड़ हो जाता है, बरसात पड़ जाती, कभी तूफान लग पड़ती है.
பொதுவாக உலகத்தில் தீர்த்த யாத்திரைகள் போகும்போது சில இடங்கள் ஒரே கூட்டமாக இருக்கும். சில நேரங்கள் சில இடத்துல மழை பெஞ்சிடுறது, திடீர்னு புயல் காற்று வீச ஆரம்பிக்குது. जो बच्चे बहुत होगा वक्त तो कहेंगे क्या हर्जा है भगवान की पास. ஆனால் யார் உண்மையான பக்தர்களோ அவர்கள் என்ன நினைப்பாங்களாமா, நம்ம பகவான்கிட்டேயே போகிறோம், இந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் பொருட்படுத்தக்கூடாது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பாங்க. பகவான் சமஜ்கர் யாத்ரா பர் ஜாத்தி, பகவான் கிட்ட போகிறோங்கிறது புரிஞ்சுட்டு யாத்திரை போகிறாங்க. டேர் கே டேர் பகவான் ஹே மனுஷம் கிளி, மனிதர்களுக்காக பல கோடிக்கணக்கான பகவான்கள் இருக்காங்க. அச்சி மஸ்பூத் ஹோத்தா ஹே तो जो अच्छी मजबूत होते वह तो कहते हर्जा नहीं. யார் நன்றாக உறுதியாக இருக்கின்றார்களோ அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, புயல் வந்தாலும் மழை வந்தாலும் ரொம்ப கூட்டம் இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அச்சா காமே ஹமேஷா விக்கன் படுது, ஏன்னா நல்ல காரியம் செய்யும்போது அநேக தடைகள் வரும். வாபஸ் லவுட்கத்தோடு ஹீ ஜாயிங்க, அதுக்காக பாதியிலே யாரும் திரும்பி போக மாட்டாங்க. யார் உறுதியான தீவிர பக்தர்கள் இந்த தடைகளை தடையாக கருதாமல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்து பயணிப்பாங்க, திரும்பி போக மாட்டாங்க. கை கைத்து லவுட் பி ஜாத்திகி. ஆனால் ஒரு சிலர் என்ன ஆயிடுறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்தவுடனே பாதியிலே வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. கபி விக்கன் படுத்தே கபி நகி படுத்து. சில நேரம் தடைகள் உருவாகுது, சில நேரம் தடைகள் வர்றதில்லை. பாப்கத்தை பற்றி துமாரா யாத்ரா, பாபா சொல்ல குழந்தையிலே இது உங்களுடைய யாத்திரை. தும் கங்கம் பேகத் பாப்கே பாஷாத், நீங்கள் இப்போ என்ன சொல்வீங்க, நாங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிட்ட போகிறோம். பாப் சப்கோ துக் ஹர்னேவால், அந்த தந்தை அனைவருடைய துக்கத்தையும் அழிப்பவர். एक निश्चय है आजकल देखो मधुबन में कितना भीड़. நிகழ்காலத்தில் பாருங்கள், மதுபனில் எவ்வளோ கூட்டமாக வர்றாங்க. பாபாக்கு ஓனர், பாபாக்கு ரொம்ப கவலை ஏற்படுதாம். பௌத்தோக்கும் தக்லீஃப் ஹோத்தா ஹோகா. என்ன கவலை, கூட்டமாக வர்ற காரணத்தினால பல குழந்தைகளுக்கு சில அசௌரியங்கள் இருக்கும். ஃபட் மே சோனா படுத்தாக, தரையில் தான் பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். பாபா தொடி சாத்தி பச்சோங்கு பட் மே சுல, பாபாவுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை குழந்தைங்கள தரையில் படுக்க வச்சு தூங்க வைக்கணும் அப்படின்னு அவருக்கு விருப்பம் இல்லை. பரத்து ட்ராமானுசார் பீடோக்கே, ஆனால் நாடகத்தின் அனுசாரம் கூட்டம் வந்துருச்சு. கலப்பலபி ஹுயித்தி ஃபிர் ஹோகா, கல்பத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருந்தது, மீண்டும் அந்த மாதிரி ஆகும். இஸ்மே கோய் துக் நஹி ஹோனிச், இதில் யாரும் எதுவுமே துக்கம் அடையக்கூடாது. எக் பி சாந்தி பढ़ने वाला कोई तो राजा बनेंगे कोई तो फिर रंक भी बने. இதுவும் தெரிஞ்சிட்டிங்க, படிக்கக்கூடியவர்கள் சில ராஜா போன்ற நிலை அடைகிறாங்க. ஆனால் சிலர் எப்படி இருக்காங்க, ஏழையாகவே இருக்கின்றாங்க. கொய் உஞ்ச மர்த்தபா கொய் கம், சிலர் உயர்ந்த பதவி அடைகிறாங்க, சிலர் குறைவான பதவி அடைகிறாங்க. பரந்து சுக்கு ஜரூர் ஹோகா, ஆனால் அவசியம் அனைவரும் சுகமாக இருப்பார்கள். எக்பி பாபா சாந்த, இது கூட பாபாக்கு எல்லாமே தெரியுது. कोई बहुत कच्चे ही जो कुछ भी सहन नहीं कर सकते. ஒரு சில குழந்தைகள் இன்னும் அவ்வளோ காயாக இருக்காங்களாமா, ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்களால சகித்து கொள்ள முடியறதில்ல. उनको कुछ तकलीफ होगा कहेंगे हम तो नानी आया या कहेंगे. ஏதாவது சின்ன சின்ன அசௌரியங்கள் கஷ்டங்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்களாமா, என்னவோ சொன்னாங்க கூப்பிட்டாங்க அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு வித் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாரோ ஒரு ஃபோர்ஸ்னால அவங்க வந்திருப்பாங்க. ஹம்கோ பிராமணி ஜோர் கற்கே லே ஆயி, எங்களை இந்த பிரம்மகுமாரி சகோதரி ரொம்ப வாங்கன்னு கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஐசே பி ஹோகா ஜோ கங்கே ஹம் பிராமணினே நாஹக் பசாயா. ஒரு சில இப்படின்னு சொல்லுவாங்களாமா, நாங்கள் சும்மா தான் இருந்தோம், இந்த பிரம்மகுமாரி சகோதரிகள் தான் எங்களை இதில் மாட்ட வச்சுட்டாங்க. பூரி பேச்சா நகி விஸ்வவித்யாலயமே ஆயே, விஸ்வவித்யாலயத்திற்கு வந்திருக்கின்றோம் என்ற முழுமையான அறிமுகம் இல்லை. इस समय की पढ़ाई से कोई तो राव बनेंगे कोई रंग बनने वाला है भविष्य में. இந்த நேரம் இந்த கல்வியின் மூலமாக எதிர்காலத்தில் சிலர் பெரிய பணக்காரங்களாகிறாங்க, சிலர் சாதாரணமாக ஏழையாக இருக்காங்க.
यहाँ रंग और राव और वहाँ का रंग और राव में रात दिन. இங்கே ஏழை பணக்காரனுக்கும் அங்கே ஏழை பணக்காரனுக்கும் இரவுக்கும் பகலுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. துக்க கே ராவ் பி துக்கி தோ ரங்க் பி துக்கி ஹே. அந்த நாட்டு அரசன் துக்கப்பட்டானா மக்களும் துக்கப்படும். அரசன் மகிழ்வாக இருந்தானா மக்களும் மகிழ்வா இருப்பாங்க. மகா தோனோ சுக்கி ரத்தி. ஆனால் சத்தியத்தில் ஏழை பணக்காரன் இருவருமே சுகமா இருப்பாங்க. யஹான் தோ பத்தீத் விகாரி துனியா. ஆனால் இங்கே எல்லாருமே பத்தீத்தமாக விகார உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல் கிஸ்கே பாஸ் பௌத் தன் ஹே பாப் சம்ஜத் एक धन माल सब मिट्टी में मिल जाना. யார்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா பாபா புரிஞ்சுக்குவார், இந்த பணம் பூரா மண்ணோட மண்ணாக தீக்கிறைய போகுது. யஹா ஷரீர் பி கத்தம் வச்சு. இங்கே இந்த உடல் கூட அழிஞ்சிடும். ஆத்மா தோ மிட்டி மீ நஹி மில். ஆத்மா ஒரு பொழுதும் கண்ணோட போய் கண்ணா கலந்துடாது. கித்தனை படே படே சவுக்கார் ஹே பிர்லா ஜிசா பரந்து உன்கோ கியா பத்தா ஹே. எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, டாட்டா பிர்லா போல செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, வாபஸ் அந்த பணமெல்லாம் இங்கே மண்ணோட மண்ணாக போக போகுது. एक शरीर भी आत्मा तो मिट्टी में मिल नहीं. ஆத்மா இந்த மண்ணோட மண்ணாக கலக்காது. एक शरीर भी खत्म हो जाए. இந்த சரீரம் கூட அழிஞ்சிடும். ஆத்மா தோ பிருட்டுக்குமே நகி மில்தா. ஆத்மா ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருப்பது கிடையாது. மாலும் ஹோதாய் ஃபட் சே ஆ ஜாத்தா ஹே. कहते यहाँ भगवान आया हुआ है फिर भी जाएंगे. ஸோ பகவான் இங்கே வந்திருக்காருன்னு தெரிஞ்சவொன்னே ஓடோடி வருவாங்க. நான் பகவான் வேற எங்கே போக முடியும்? சிவாய் பாப்கே कोई சத்கதி மில் ந சகே. பாபா இல்லாமல் வேற யாருமே சத்கதி என்பது தர இயலாது. और कोई रूट गया तो कहेंगे सदगति से रूट. யாராவது பாபாட்ட கோபிச்சுக்கிறாங்கன்னா பாபா என்ன நினைப்பார்? இந்த ஆத்மா சத்கதி அடைவதிலிருந்து தன்னை தானே கோபித்து கொண்டு விட்டது. ஐசே பௌத் ரூட் தே. அந்த மாதிரி நிறைய பேர் கோபிச்சுட்டு போகிறாங்க. கிர்த்தே ரஹேங்கே. பாபாட்ட இருந்து கோபிச்சுட்டு வெளியே போயிட்டாங்கன்னா மாயா கீழே தள்ளிடும். ஆச்சரியவன் சுனந்தி நிக்ஷை ஹோவந்தி கொய் தோ சமஸ்தே பரோபர் இன்கான் பிகர் கொய் ராஸ்தா ஹை நி. ஆச்சரியமாக கேட்குறாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுடைய ஞானத்தை தவிர வேறு யாரும் பாதை காட்ட முடியாது. அசம்பவ் ஹே. ஜப் தன் பௌத் ஹே தப் தோ சுக்கி மிலே. செல்வம் நிறைய இருந்தால் தான் சுகமாக வாழ முடியும். தன்மே சுக ஹோத்தா. செல்வத்தில் தான் சுகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. மூல் வத்தன்மை தோ ஆத்மா சாந்தி மே பேட். மூல வத்தனத்தில் ஆத்மா அமைதியாக இருந்தது. कोई कहे हमारा पार्ट नहीं होता तो सदै हम वहाँ रहते. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பார்ட்டே இல்லைன்னா எப்போவுமே மேலே அமைதியாக உட்காந்துருக்கலாம். பரத்து ஐசே कहने से थोड़ी होगा. அந்த மாதிரி சொல்கிறதுனால ஆக முடியுமா என்ன? बच्चों को समझे बना बनाया खेल है. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார், இது ஆனது ஆக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. बहुत ही जो किसी न किसी संशय में आकर छोड़ जाते. நிறைய பேர் இருக்காங்க, ஏதாவது சந்தேகம் வந்த உடனே பாபா கை விட்டு ஓடிடுறாங்க. ब्राह्मणी से रूट जाती तो आपस में भी रूट कर पढ़ाई. சென்டரில் நிமித்தமாக இருக்கக்கூடிய சகோதரிகள் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் ஒருத்தர் நிறைய கோவிச்சுட்டு பாபா கை விட்டு போயிடுறாங்க. அபி தும் யஹா ஃபூல் பண்ணி கிளி ஆயோ. இங்கே நீங்கள் மலராக ஆகுவதற்காக வந்திருக்கீங்க. महसूस करते हो बरोबर हम कांटों से फूल बन रहे हैं. இது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு உணர்ந்து பாரு. இதுக்காக நாம் இங்கே வர்றோம், முள்ளிலிருந்து மலராக மாறுவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு தந்தைகிட்ட வந்திருக்கோம். பஸ் ரூட் கட் ஜாயே கர்மே போயிடுச்சு. சிலர் இவர் மேலே கோவிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. பாப் कहते सबसे तो बल रूटो लेकिन एक बाप कभी नहीं रूटना. பாபா சொல்ல, நீங்கள் எல்லார்கிட்ட வேணால் கோவிச்சுக்கோங்க, எப்போ வேணால் கோவிச்சுக்கோங்க, ஆனால் இந்த தந்தைகிட்ட ஒரு பொழுதும் கோபித்து கொள்ளாதீர்கள். பாபா வார்னிங் தேத்தா. பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார். ரூட்கர் படாய் சோடுத்தே. கோபிச்சுட்டு படிப்பை விட்டுடுறாங்க, தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. தும் பச்சே சமஸ்தே हमको ஃபாதர் சே பढ़ना. குழந்தைகள் நீங்கள் தான் இப்போ புரிஞ்சிட்டீங்க, நம்ம அப்பா கிட்டேருந்து படிச்சுட்ருக்கோம். தும் யஹா படுத்தே ஹி ஹோ மனுஷே தேவதா பண்ணி. நீங்கள் இங்கே படிப்பது எதற்காக?
எதிர்காலத்தில் மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்காக ऐसे ऊंचे ते ऊंच बाप के पास तुम मिलने आते हो. இப்படிப்பட்ட உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையை சந்திப்பதற்காக வருகின்றீர்கள். கர்ப் மே பி சஜாயே மில்தி, கர்ப்பத்திலோட தண்டனைகள் என்பது கிடைக்கும். சப் சாட்சாத்கார், பாபா எல்லாமே காட்சிங்கிறது காபிக்கின்றார். इससे ऊंचे तुम बाप के पास मिलने कभी जास्ते आ जाते ड्रामा अनुसार कुछ तकलीफ हो पड़ते. உயர்ந்தலும் உயர்ந்த தந்தையை சந்திக்க வந்திருக்கீங்க, சில நேரம் கூட்டம் அதிகமாயிருது, பாபாவை சந்திக்க வர்ற குழந்தைகள். அப்போ நாடகப்படி சில இடையூறுகள் இருக்கும். கூட்டம் அதிகமாகும்போது நிறைய விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். சாப்பிட்ற இடத்துல கூட்டமாக இருக்கும், தங்கி இருக்கிற இடத்துல கூட்டமாக இருக்கும், குளிக்க போனால் கூட்டமாக இருக்கும். என்னடா இங்கே எங்கே போனாலும் கூட்டமாக இருக்கேன்னு நினச்சி அழுத்தக்கூடாது, சகித்து கொள்ளணும். பச்சோக்கு அநேக தூஃபானாத், குழந்தைங்களுக்கு அநேக புயல்கள் வருது. ஃபலானா சீஜ் நா மிலி எக் நஹி மிலேங்கே எக் தோ குச் பி நஹி, எனக்கு கேட்ட இந்த பொருள் கிடைக்கல, அது கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுவாங்க. जब मौत का समय आएंगे अज्ञान मनुष्य का हमने क्या गुनाह किया है. அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கடைசி நேரத்தில் கேட்பாங்க, என்னென்னு நான் என்ன பாவம் பண்ணேன், இதெல்லாம் நான் அடையாமல் போயிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. நாஹிக் ஜோ ஹம் भारत है, नाहिक जो हमें मारता है उस पिछाड़ी की पार्ट को कहा जाता है கூனி நானக் பாட். கடைசி நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ தொல்லைகள் தொந்தரவுகள் கொடுப்பாங்க, அடிப்பாங்க, கொல்லுவாங்க. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கு, இறுதி காட்சி என்பது இரத்த வெள்ளமே ஆறாக ஓடக்கூடிய காட்சி. அச்சானக் பாம்ஸ் கிரிங்கி, திடீர்னு அணுகுண்டுகள் போடுவாங்க. டேர் கே டேர் மறைங்கி, அநேக பேர் இறப்பாங்க. ஆனால் அப்போ அந்த சமயம் இப்போ சீக்கிரம் வந்துருச்சு. அக்ஞானி மனுஷ ஐசே சில்லாங்க, அக்ஞான மனிதர்கள் அந்த மாதிரி கதறுவாங்க. தும் பச்சி து போத் குஷி ஹோத்தியோ, நீங்கள் குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பீங்களா? மகிழ்ச்சியில் பாம் போடுவாங்க, தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, ரொம்ப சூழ்நிலைகள் மோசமாயிடும். அப்போ நீங்கள் குஷியாக இருப்பீங்களான்னு பாபா கேட்குறார். क्योंकि तुम जानते इस दुनिया की विनाश होना ही है, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தின் விநாசம் ஆகியே தீரும். अनेक धर्मों का विनाश एक सत्य धर्म की स्थापना. अनेक தர்மத்தின் விநாசம் ஒரு சத்து தர்மத்தின் ஸ்தாபனை எவ்வாறு ஆகின்றது? சத்தியமே ஏகே ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம் தான். சத்தியத்தில் ஒரே ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. கிஸ்கோ கியா பத்தா சத்திய ஆதிமி கியா தா, சத்திய ஆரம்பத்தில் என்னவாக இருந்ததுன்னு யாருக்கு தெரியாது. ஏகை புருஷோத்தம் சங்கமயுகம், இது புருஷோத்தம சங்கமயுகம். பாப் ஆயகி சப்கோ புருஷோத்தம் பனான், பாபா வந்திருப்பதே அனைவரையும் புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக. பாப் ஆயே சப்கோ புருஷ சப்கா பாப் ஹேனா, அவர் எல்லாருக்கும் தந்தை அல்லவா. ட்ராமாக்கோ தோ தும் ஜான்கி, நாடகத்தை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சிட்டீங்க. சப்தோ சத்தியமே நகி ஆயிங்க, எல்லாரும் சத்தியத்துக்கு வரமாட்டாங்க. இத்தனை கரோடு ஆத்மா சத்தியமே தொடைய ஆயிங்க, இவ்வளோ கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் சத்தியத்தில் வருவாங்களா என்ன? ஏ ஹைஹி டீட்டெயில் கி பாத், இது ரொம்ப தெளிவான விஷயங்கள். பௌத் பச்சியா ஜோ குச் பி சமஸ்தே நகி, நிறைய குழந்தைகள் இருக்காங்க, எதுவுமே புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்காங்க. பக்தி மார்க் ஹிரி ஹுயி ஹே, ஏன்னா பக்தியில் மூழ்கி இருக்காங்க. கியான் புத்திமே பைட் ந சக்ய, பக்தியில் விழுந்துட்டாங்க, பக்தியில் மூழ்கி இருக்காங்க அப்படின்னா ஞானம் கொஞ்சம் கூட உள்ள போகாது. பக்தோங்கி ஆதத் படி ஹுயி, பக்தர்களுக்கு பக்தி செய்து பழக்கம் இருக்குது. பகவான் கியா நஹி கர் சக்தா, அவன் சொல்கிறாங்க பகவானால் என்ன செய்ய முடியாது இருக்குது. மரே ஹுயே கோ பி ஜிந்தா கர் சக்தா, செத்து போனவங்களுக்கு கூட அவரால் உயிர் கொடுக்க முடியும். பாபா கே பாஸ் ஆते कहते फलान मनुष्य ने मरे हुई को जगाया तो क्या भगवान नहीं कर सकता. பாபாட்டு கேட்குறாங்களாம், இன்னார் மனிதர் இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுத்தார், அப்படி இருக்கும்போது நீங்கள் பகவானே இந்த உடம்புல இறங்கியிருக்காரு, அப்படிங்கும்போது அந்த பகவான் இந்த காரியம் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. कोई ने अच्छा काम किया तो बस उसकी महिमा करें, யாராவது நல்ல காரியம் செய்தாங்கன்னா அவங்களே புகழ் பாடி பெருமை பாடிட்டு இருப்பாங்க.
फिर उनको 1000 फॉलोअर्स बन அப்போ அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க. तुम्हारे पास बहुत थोड़ी आती है, உங்ககிட்ட ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. भगवान पढ़ाता ही इतनी थोड़ी क्यों, ऐसे बहुत कहते हैं, अरे यहाँ तो मरना है. பகவானே பாடம் சொல்லி தர்றாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போது ஏன் இவ்வளோ கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க அப்படின்னு எல்லாம் கேட்பான். ஆனால் இப்போ இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை நினைவு செய்தால்தான் பாவங்கள் போகும். யஹா கண்ட்ரஸ்கி பாத்தினி, இங்கு செவிக்கு இன்பமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. கீதா கா அக்ஷர் ஹை மன்மனாப, கீதையில் சொல்லப்பட்டிருக்கு மன்மனாபவ. பாப்கோ யாத் கரோ விக்ரம் வினாஷ் ஹோகா, பாபாவை நினைச்சிங்கன்னா பாவங்கள் வினாஷ் ஆயிடும். अपनी ஆத்மா சம்ஜோ ஏக் பாப் கோ யாத், தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாபாவை நினைவு செய்யுங்க. பாப் பதீத பாவன் ஹே, பாபா தான் பதீத பாவன்னா இருக்காரு. பஸ் பாப் கோ யாத் கர்த்தே ரஹோ, போதும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். बाप कहते अच्छा ब्राह्मणों से व सेंटर से रूट जाते, अच्छा एक तो काम करो और संग तोड़ अपने को आत. பாபா சொல்ல, நீங்கள் சென்டரில் இருக்கக்கூடிய சகோதரிகள்கிட்டயோ சென்டர்லையோ யார்கிட்டயோ கோபிச்சிட்டிங்கன்னா என் மேலே கோபிச்சு எல்லாருடைய நட்பை கட் பண்ணிவிட்டு என் ஒருவனுடைய நட்பில் இருங்கன்னு சொல்கிறார். ஆத்மான் புரிஞ்சு ஒரு பாபாவை நினைவு செய்யுங்க. பாப் ஹி பதீத் பாவன், அவர் தான் பதீத பாவன். பஸ் பாப்கோ யாத் கர்த்தே ரஹோ, அந்த பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஸ்வதர்ஷன் சக்கர ஃபிராத்தே ரஹோ, ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். இத்தனி யாத் கியா தோ சொர்க்கமே ஜரூர் ஆய், போதும் இது நினைச்சா கூட போதும், நீங்கள் சொர்க்கத்தில் வந்துடுவீங்க. சொர்க்கமே ஊஞ்ச் பத் புருஷார்த் கே அனுசார் ஹி மிலே, சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி புருஷார்த்தத்தின் அனுசாரமாக தான் கிடைக்கும். பிரஜா பனானி படி நாக்தி ராஜா கிஸ், பிரஜைகளை உருவாக்க வேண்டும், இல்லைன்னா யார் யார் மீது ஆட்சிங்கிறது செய்வாங்க. ஜோ பௌத் மெஹனத் கர்த்தா ஹை ஊஞ்ச் பத், யார் நன்றாக உழைப்பு செய்கிறார்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி கட்டாயம் கிடைக்கும். ஊஞ்ச் பத் கிளை கித்தனா மாத்தம், உயர்ந்த பதவி அடையணும்னா எவ்வளோ முயற்சி செய்யணும். புருஷார்த் பிகர் கோய் ரக்னே, புருஷார்த்தம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. பச்சே சாந்தி ஊஞ்சேத்தி ஊஞ்ச் பதீத் பாவன் பாபே, மனுஷ மகிமா பல் காத்தே பிறந்தது. உயர்ந்தில் உயர்ந்தவர் பதீத பாவன் பாபா. மனிதர்கள் பதீத பாவன்னு மகிமை செய்கிறாங்களே தவிர அதனுடைய பொருள் தெரியாமல் இருக்காங்க. பாரத் கித்னா சவுகார் தா, பாரதம் எவ்வளோ செல்வந்த நாடார். பாரத் ஹை ஸ்வர்க், பாரதம் தான் சொர்க்கம். வண்டர் ஆஃப் வேர்ல்டு, ரொம்ப அதிசயமான உலகம். சாத் வண்டர்ஸ் மாயா கே, அந்த 7 அதிசயங்கள் மாயனுடையது. சாரா ட்ராமா ஊஞ்சித்தி ஊன் ஸ்வர்க், இந்த ட்ராமாவில் உயர்ந்திலும் உயர்ந்தது ஸ்வர்க்கம். நீச்சித்து ஹை நரக், கீழே நரகம் இருக்கு. अब तुम बाप के पास आई, நீங்கள் இப்போ பாபாகிட்ட வந்திருக்கீங்க. ஜான்து மீட்டே பாபா இத்தனா ஊஞ்சித்தி ஊஞ்ச் லேஜ், புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ இனிமையான பாபா நம்மளை எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உன்கோ கோன் போலேங்க, அவரை யார் மறக்க முடியும். பல் கஹாம்பி பாஹர் ஜாவோ ஏக் பாத் யாத் ரக்கோ பாப்கு, நீங்கள் எங்கே வேணால் வெளியே போங்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை புத்தியில் புரிஞ்சுக்கோங்க, நான் எங்கே போனாலும் ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாப் ஸ்ரீமத் தேத்தே பகவான் வாச் நாக்கி பிரம்ம பகவான், பாபா ஸ்ரீமத் தருகிறார். பகவானுடைய மகா வாக்கியமே தவிர இது பிரம்மாவனுடைய மகா வாக்கியம் இல்லை. பேகத் பாப் பச்சோं से पूछते, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகிட்ட கேட்குறான், பச்சே हम तुमको इतना साहूकार बनकर गया, तुम्हारा दुर्गति कैसे, குழந்தைகளே நான் உங்களை எவ்வளோ பணக்காரனா ஆக்கிட்டு போனேன், உங்களுக்கே இந்த துர்கதி நிலை ஏற்பட்டது. परंतु सुनते ऐसे जैसे कुछ भी समझते नहीं, கேட்குறாங்களே தவிர ஒன்றுமே புரியாதவர்களாக இருக்காங்க. பச்சோंको थोड़ा तकलीफ होता है, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். துக் சுக் நிந்தா ஸ்துதி சப் சகன் கர, சுகம் துக்கம் இகழ்ச்சி புகழ்ச்சி இவையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் சகிச்சுக்கணும். यहाँ का मनुष्य देखो कैसे है, प्राइम मिनिस्टर को भी पत्थर मारने में देरी नहीं. நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் கூட கல்லால் அடிக்கிறதுக்கு தாமதிக்கிறதே. கத்தி ஸ்கூல் கே பச்சே நியூ பிளட் ஹே, ஸ்கூல் குழந்தைகள் என்றாலே இளம் ரத்தம்னு சொல்லுவாங்க. பௌத் மகிமா கத்தி உன்கி சமஸ்தையை ஃபியூச்சர் கி நியூ பிளட் ஹே. அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியுது இது ரொம்ப சேட்டை பண்ணுதுட்டு, பட் ஆனாலும் என்னுடைய குழந்தைன்னு சகிச்சுக்குது. அந்த மாதிரி நாம் கூட சகித்து கொள்ள வேண்டும்.
बाप महिमा करते हैं उनकी. பாபா வந்து மகிமை செய்கிறார். समस्त एक फ्यूचर का न्यू ब्लड என்ன புரிஞ்சுக்கிறாரு, இது எதிர்காலத்தின் புது ரத்தங்கள். परंतु वह स्टूडेंट दुख देने वाला निकल पड़ती है. உலகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் துக்கத்தை தரக்கூடியவங்களா இருக்காங்க. காலேஜ் को भी आग लगा, கல்லூரிக்கே தீ வச்சிடுறாங்க. एक दो को गाली देते ஒருத்தர் இன்னொருத்தரை நிந்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. बाप समझाते हैं दुनिया क्या हाल. பாபா இப்போ புரிய வைக்கிறார் உலகத்தின் நிலைமை என்ன, இந்தியாவினுடைய நிலைமை என்னன்னு சொல்ல உலகத்தின் நிலைமை என்ன. ड्रामा के एक्टर को ड्रामा की आदि मध्यंत मुख्य एक्टर्स आदि को नहीं जानती तो उनको क्या कहे. இது உலக ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த நாடகத்தில் யார் யார் எப்பப்போ பார்ட் ப்ளே பண்ணுறாங்க, மற்ற தர்ம பிதாக்கள்லாம் எப்போ கீழே இறங்கி வர்றாங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியாது. பாபா நமக்கு புரிய வச்சிட்டாரு. படைத்தே படா கோன் ஹே, எல்லாத்த விட உயர்ந்தவர் யார். படைத்தே படா கோன் ஹே உன்கி பயோகிராஃபிக்கோ ஜான்தே குச்னே. அந்த பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கல. குச் பி நஹி ஜான்தே, எதுவுமே தெரியாது. ब्रह्मा विष्णु शंकर का क्या पार्ट है, ब्रह्मा विष्णु शंकर के ना पार्ट इருக்கு. धर्म स्थापक को क्या पार्ट है. मनुष्य तो अंतश्रद्धा में आकर सबको प्रॉपर्टी दे. பாபா மக்கள் வந்து எல்லாமே மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்காங்க. ஆனால் பாபா வந்து என்ன பண்ணுறாரு, குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆஸ்தி தர்றாரு. கல்லூரி மாணவர்கள் எவ்வளோ நிந்தனை செய்கிறாங்க. ஆனாலும் இந்த நாடகம் என்னவாக மாறிடுச்சுன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பகவானுடைய பாட்டு என்ன, பிரம்மா விஷ்ணு சங்கர் பாட்டு என்ன, எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. தர்ம ஸ்தாபக கே மனுஷ அந்தர்ஸ்ரத்தா ஆக்கர் சப்கோ பிரசப்டர் இருக்குது. மனிதர்கள் மூட நம்பிக்கைகளில் குருட்டு நம்பிக்கையில் வந்து எல்லாரையும் குருன்னு சொல்லிடுறாங்க. தர்ம பிதாக்களையும் கூட குருன்னு சொல்லிடுறாங்க. குருத்தவோ ஜோ சத்கதி கத். குருன்னு யாரை சொல்லலாம், யார் சத்கதி தர்றாங்களோ அவங்க தான் குரு. अब सर्व का सद्गति अर्थ एक परमपिता परमात्मा है. ஆனால் அனைவருக்கும் சத்கதி தரக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா. வக் பரம் குரு பி ஹே, அவர் பரமாத்மா, பரம தந்தை, பரம ஆசிரியர், பரம குருவாகவும் இருக்காரு. फिर நாலேஜ் பி தேத்தே बच्चों को पढ़ाते, ஞானம் கொடுத்து குழந்தைகளுக்கு படிப்பு கற்பிக்கிறார். உன்கா பாட் ஹே வண்டர்ஃபுல், அவருடைய பாடமே ரொம்ப ரொம்ப விசித்திரமானது, அதிசயமான பாடல். அவருடைய பாட்டு ரொம்ப விசித்திரமானது. தர்ம ஸ்தாபன் கத்தே அபி தோ தர்ம கா கலாஸ் பி கர். பாபா தர்மத்தையும் ஸ்தாபனை பண்ணுறாரு, மற்ற தர்மங்களை அழிக்கவும் செய்கிறார். அவருக்கும் சிறப்பு தர்ம ஸ்தாபன். மற்றவங்களாம் வெறும் வந்து தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை பண்ணிட்டு போயிடறாங்க. ஸ்தாபனா ஒரு வினாஷ் கர்னேவாலா குரு கங்கே கியா. ஸ்தாபனை செய்கிறவங்க வினாஷம் செய்கிறவங்கள போய் யாராவது குருன்னு அழைப்பார்களா. பாப் கத்தே காலி கா கால். பாபா சொல்ற நம் காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலம். एक धर्म की स्थापना और सबकी धर्मों की विनाश हो जाएंगे. பாபா சொல்றாரு ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, மற்ற அனைத்து தேக தர்மங்கள் அழிஞ்சிடும். இஸ் கியான் யஜ்ஞமே ஸ்வாஹா ஹோ, இந்த ஞான வேள்வியில் எல்லாமே ஸ்வாஹா ஆயிடுவாங்க. ஃபிர் நா கோய் லடாய் லாயேங்கே நா எகிரத். அதுக்கப்புறம் யாரும் யுத்தமும் பண்ண மாட்டாங்க, யாகங்கள் உருவாக்க மாட்டாங்க. தும் சாரே விஸ்வக்கே ஆதி மத்தியந்துக்கு ஜான். ஆனால் நீங்கள் முழு உலகத்தின் ஆரம்பம் இடை முடிவு தெரிஞ்சிருக்கீங்க. அவருக்கும் சபி நேத்தி நேத்திக்கு. மற்றவங்க எல்லாரும் இதுவல்ல தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. தும் இசை தொடங்கி கங்கே பாப் பிகர் அவர் கோய் சம்ஜா ந சகே. பாபா தவிர வேற யாரும் இவ்வளோ தெளிவாக புரிய வைக்க முடியாது. तो तुम बच्चों को बड़ी खुशी होनी चाहिए. அதனால் குழந்தைகளாக உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். परंतु माया का सामना ऐसा होता है याद भी फिट जाता. ஆனால் மாயினுடைய தடைகள் அப்படி ஏற்படுது, யோகாவே பண்ண விடாமல் தடுத்துடுது. तुम बच्चों को बड़ी खुशी होने है परंतु माया का सामना ऐसा होता है याद मिटा दे. तुम बच्चों को दुख सुख मान अभिमान குழந்தைகளாகி நீங்கள் சுகம் துக்கம் மானம் அவமானம் இகழ்ச்சி புகழ்ச்சி எல்லாத்தையும் தாங்கிக்கணும். யுத்தோ கோய் அபமான் கியா நகி ஜாத்தா ஹே. நாம் யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. और कोई भी बातें तो सभी बाप को रिटर्न करना. ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே பாபாட்ட கடைசியில் நம்ம ரிட்டர்ன் கொடுத்தானும். ரிப்போர்ட் நகி கத்தி து படா பாப். ரிப்போர்ட் பண்ணலன்னா மிகப்பெரிய பாவம் தண்டனை ஏற்படும்.
रिटर्न नहीं करते तो बड़ा पाप लगता, रिटर्न கொடுக்கலன்னா அது பெரிய பாவமாயிடும். बाप को सुनाने से जट इनको अंजन भी பாபா சொன்ன உடனே மன்னிப்பு கிடைச்சிடும். அதான் கண்மைன்னு சொல்லியிருக்கான். ஞானமையின் மூலமாக பாபா மன்னிக்கிறார். பாப்கோ சுனானி से जट उनको सावधानी. பாபாட்ட நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோன்னா உடனே பாபா அது கேட்டார் போல் எச்சரிக்கை கொடுப்பார். சர்ஜன்ஸை சுப்பானா நைச்சு. பாபா டாக்டர் மருத்துவர்கிட்ட போய் நோயை மறைக்கக்கூடாது. படி பாரி சச், இவர் பெரிய மருத்துவர். ஞான் இன்ஜெக்ஷன் இன்கோ அஞ்சனுக்கு ஞான இன்ஜெக்ஷன் போடுறார். இந்த ஞான இன்ஜெக்ஷனை அஞ்சலின்னு கூட சொல்லலாம். அஞ்சன்கோ கியான் சுர்மாபி கத்து. அஞ்சன் அப்படின்னா என்ன? ஞானம் என்ற மை போடுறார். கியான் இன்ஜெக்ஷன் இன்கோ அஞ்சன், ஞான இன்ஜெக்ஷனுங்கிறது போடுறார். ஜாதோ ஆதிக்கி பாத், இதில் எந்த விதமான மந்திர ஜாலத்தின் விஷயங்களே கிடையாது. தாரன் பி நஹி ஹோகா, நீங்கள் தாரணை கூட செய்ய முடியாது. இசி காம் கே காரன் ஹி ஃபிர் பாப், இந்த காரியத்தின் காரணத்தினால்தான் பின்னாடி பாம்புகள் வருது. இதெல்லாம் கூட பாபா ஒரு மந்திர சக்தின்னு சொல்கிறார். இன்பர் ஜீத் பண்ணிந்த காம விகாரத்தின் மீது பாபா சொல்கிறார் வெற்றி பெறணும். குதி விகாரமே ஜாத்தி தோ தூசரோங்கோ கொய்க்கான, தானே விகாரத்தில் ஈடுபட்டிருந்தால் மற்றவங்களுக்கு விகாரங்கிறது பாவங்கிறது அவங்க வாயால் சொல்ல முடியாது. வக்தும் மகா பாப்போச்சு, அது மகா பாபமாக மாறிடும். பாப் கஹானி பி சுனாத்தா ஹை, பாபா கதை கூட சொல்கிறாரு. பண்டித் நே கஹா ராம் ராம் கஹனே சே சாகர் பார். ஒரு பண்டிதர் பக்தர்கிட்ட சொன்னார், நீ ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே இருந்தால் இந்த நதியை கடந்து போயிடலான்னு சொல்கிறார். மனுஷ் சமஸ்தே பானி கா சாகர், மனிதனுக்கு தெரியும் தண்ணீர் ஆலா நீர். ஜெய்சே ஆகாஷ் அந்த நகி வைசே சாகர் பி அந்த, எப்படி ஆகாயத்துக்கு ஒரு எல்லை இல்லையோ அதே மாதிரி கடலுக்கும் எல்லை இல்லை. பிரம்ம மகா தத்துவபி அந்த நகி, பிரம்ம மகா தத்துவம் என்பது கூட கடைசியில் கிடையாது. யஹா மனுஷ் அந்த பானிக்கா புருஷா, இன்னைக்கு மனிதர்கள் முடிவு எண்ட பார்க்கணும்னு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. வஹா கொய் புருஷார்த் நஹி கர்த்தே, சத்தியத்தில் யாரும் எந்த முயற்சி செய்ய மாட்டாங்க. ஏன் கித்னா பி தூர் ஜாத்தே ஃபிர் லவுட்டாத், இங்கே எவ்வளோ வேகமாக தூரத்தில் போனாலும் திரும்பி வந்துடுறாங்க. ஏரோப்ளேன் ஹி நஹி ஹோகா தோ ஆயி, ஏரோப்ளேனே இல்லைன்னா அப்புறம் எப்படி வர முடியும்? एक साइंस वालों ने अति अहंकार उसमें विनाश कर देते. சயின்ஸில் ரொம்ப அதிகமான எக்ஸ்ட்ரீம் துக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப அகங்காரத்தில் இருக்காங்க. அதன் மூலமாக வினாசந்தான் ஏற்படும். ஏரோப்ளைன் சுக்பி ஹே அவர் உன்சே அத்திது, ஏரோப்ளைனில் நம்ம மேலே போகிறோம், ரொம்ப ஜாலியாக குறைஞ்ச நேரத்தில் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போயிடுறோம். அதனால் அது சுகம் இருக்குது. அதே நேரத்தில் அதில் நிறையா துக்கங்களும் இருக்குது. நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், கிசி பி காரண் படாய் நஹி சோடனா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் படிப்பை விட்டுவிடக்கூடாது. சஜா போத் கடிகி உண்மை பச்சனை கிளியா அவர் சப் சங்கத்தோடு ஏக் பாப், தண்டனை மிகவும் கடுமையானது, அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள பாபா என்ன சொல்றாரு? எல்லா நட்பையும் துண்டித்து விட்டு ஒருவரை நினைவு செய்யுங்கள். ரூட்னா நகி, ஒரு பாபா கிட்ட கோவிச்சு கூடாது. ज्ञान इंजेक्शन अंजन देने वाला एक बाप, ஞானமை ஞான ஊசி என்பது போடக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. உஸ் அவினாசி சர்ஜன் से कोई बात छुपा, அது அழியாத மருத்துவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சு கொள்ளக்கூடாது. பாப்கோ சொன்னாய் तो जट सावधानी मिल, பாபாட்ட நம்ம சொல்லிட்டு உடனே நமக்கு ஒரு எச்சரிக்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருவார். வரதானம், தன் கி தந்துருஸ்தி, உடலின் ஆரோக்கியம், मन की खुशी, मनदिन மகிழ்ச்சி, और धन की समृद्धि द्वारा श्रेष्ठ भाग्यवान, செல்வத்தின் நிறைந்த தன்மையின் மூலமா ஸ்ரேஷ்ட பாக்யவானாக ஆகுக. யார் ஸ்ரேஷ்ட பாக்யவான்? உடலின் ஆரோக்கியம், மனதின் மகிழ்ச்சி, செல்வத்தில் நிறைந்த தன்மையின் மூலமாக பாக்யவான் பவ.
संगम पर सदा स्व में स्थित रहने से तन का कर्मभाव सूली से कांड. சங்கம் யுகத்தில் ஆத்மா என்ற உணர்வில் அமருகின்ற காரணத்தினால் உடல் வியாதிகள், கர்ம வினையினால் வரக்கூடிய வியாதிகள் சூலாயுதம் போல் இருந்தாலும் முள்ளாக மாறிவிடும். தன்கா ரோக் யோகமே பரிவர்த்தனை. உடல் உபாதைகளை, உடல் வியாதிகளை யோகத்தினால மாத்துறாங்க. इसलिए सदा स्वस्थ, அதனால் அவங்க எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்காங்க. मन मना भवा होने के कारण खुशी के कान सदा संपन्न हो, इसलिए मन की खुशी भी மன் மனா பவ என்ற நிலையில் நிலைத்திருக்கிறதுனால மனம் கூட எப்பவுமே குஷியாக இருக்கும். அதனால குஷியும் பிராப்தமாக. கியான் தன் சப் தனோசி ஸ்ரேஷ்டே. ஞான செல்வம் அனைத்து செல்வத்தை விட சிரேஷ்டமான செல்வம். கியான் தன் வளங்கோ பிரகிருதி சொத்தையை தாசி. ஞான செல்வம் இருக்கக்கூடியவங்கிட்ட இயற்கையே தாசியாக மாறிடுது. சர்வ சம்பந்த் ஏக் கே சாத், அனைத்து சம்பந்தம் ஒரு பாபாட்ட வைக்கிறாங்க. சம்பர்க் பி ஹோலி ஹன்ஸே. ஹோலி ஹன்ஸ் புனித அன்னப்பறவைகளுடைய தொடர்பில் தான் இருப்பாங்க. இஸ்லே ஸ்ரேஷ்ட பாக்யவான் கி வரதான் சொல். அதனால ஸ்ரேஷ்ட பாக்யவான் என்ற வரதானம் தானாகவே கிடைச்சிடுறது. ஸ்லோகன் याद और सेवा दोनों பேலன்ஸ் ही டபுள் லா. நினைவு மற்றும் சேவை என்ற இரண்டு விதமான போட்டு போடும்போது மற்ற எல்லா விஷயத்திலிருந்தும் நீங்கள் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால் நினைவு மற்றும் சேவையில் பேலன்ஸாக இருந்தால் அதுதான் டபுள் லா, अंतर्मुखी बन. जैसे अनेक जन्म अपने देह की स्वरूप की स्मृति नेचर. அநேக ஜென்மங்களாக தேகத்தின் பெயருடைய நினைவு இயல்பாகவே இருந்தது. वैसे अपने असली स्वरूप की स्मृति का अनुभव थोड़ा समय भी नहीं करेंगे क्या? ஆகவே நீங்கள் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்தில் கொஞ்ச நேரமாவது நீங்கள் லயித்து அனுபவம் செய்யக்கூடாத என்ன? பல பாட் கம்ப்ளீட் கரோ. இது முதல் பாடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, முழுமையடையுங்கள். तब अपनी आत्म अभिमानी स्थिति द्वारा सर्वात्मा का साक्षात्कार कराने. அப்போ அந்த ஆத்மா அனுபூதியின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாட்சாத்காரம் காட்டுவதற்கு நிமித்தமாகிறீர்கள். நல்லது. மம்மாவுடைய விசேஷதா பவித்ரதா கி குண் द्वारा परिवर्तन शक्ति का आधार स्तंभ बनो. பவித்ரதா என்ற குணத்தின் மூலமாக பரிவர்த்தனை சக்திக்கு ஆதார ஸ்தம்பமாக ஆகுங்கள். मम्मा प्यूरिटी की पर्सनालिटी, रॉयल्टी, त्याग, फर्ज, उदाई आदि सब नंबर 1 में. मम्मा கிட்ட தூய்மை என்ற சிறப்பு தன்மை, ராயல்டி, தியாகம், பொறுப்பு ஆகிய அனைத்திலும் நம்பர் 1 இருந்தாங்க. छोटी आयु में इतना बड़ा परिवर्तन पहले स्वयं சின்ன வயசில் முதல் தனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. फिर अपनी रूहानी पर्सनालिटी के आधार से பிறகு தன்னுடைய ஆன்மீக அந்த பர்சனாலிட்டி ஆதாரத்தின் மூலமாக அந்நிய ஆத்மாவுக்கு அபி பரிவர்த்தன் கியா, மற்ற ஆத்மாக்களையும் அவங்க பரிவர்த்தனை செய்தாங்க. ஜெய்சே மம்மா பரிவர்த்தனுக்கு ஆதார் ஸ்தம்ப பனி. மம்மா பரிவர்த்தனைக்கு ஆதார ஸ்தம்பமாக இருந்தாங்க. ऐसे हमें पवित्रता की शक्ति धारण कर स्वयं के साथ साथ प्रकृति सहित सर्व व्यक्तियों को भी परिवर्तन करना. ஆகவே அந்த தூய்மையினுடைய சக்தியை நம்ம தாரணை செய்து ஸ்வயத்தின் கூடவே இயற்கை மற்றும் அனைத்து மனிதர்களையும் பரிவர்த்தனை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. பவித்திரதா என்ற குணத்தின் மூலமாக பரிவர்த்தனை சக்திக்கு ஆதார ஸ்தம்பமாக மம்மா வாழ்ந்தார்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உன்னையெல்லாம் யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க, உன்னையெல்லாம் யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க, கண்மணியே என்றழைத்தாய். காலமெல்லாம் உன்னோடி இருப்பேன். உன்னையெல்லாம் யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க, கண்மணியே என்றழைத்தாய். காலமெல்லாம்
பாவமெல்லாம் போக்கிவிட்டாய். கீதையிலே சொன்னபடி கீழிறங்கி வந்து விட்டாய். பாதை தன்னை காட்டி விட்டாய். பாவமெல்லாம் போக்கிவிட்டாய். உன்னையெல்லாம் யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க கண்மணியே என்றழைத்தாய். காலமெல்லாம் உன்னோடிருப்பேன். சக்கரத்தில் சுற்றி வந்ததெத்தனையோ கற்றது நான் கையளவு. கடலல்லவா உன் அறிவு. சுற்றுகின்ற சக்கரத்தில் சுற்றி வந்ததெத்தனையோ கற்றது நான் கையளவு. கடலல்லவா உன் அறிவு. உன்னையெல்லாம் யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க கண்மணியே என்றழைத்தாய். காலமெல்லாம் உன்னோடிருப்பேன். சத்தியம் நீ உன்னை அன்றி முக்தி ஜீவன் முக்தி ஏது. சுந்தரம் நீ சொன்னதொரு மந்திரத்தை நான் மறவேன். சத்தியம் நீ உன்னை அன்றி முக்தி ஜீவன் முக்தி ஏது. சுந்தரம் நீ சொன்னதொரு மந்திரத்தை நான் மறவேன். உன்னையெல்லாம் யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க கண்மணியே என்றழைத்தாய். காலமெல்லாம் உன்னோடிருப்பேன். உன்னையெல்லாம் யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க கண்மணியே என்றழைத்தாய். காலமெல்லாம் உன்னோடிருப்பேன். மற்றவங்க தவற திருத்தணும்னு நினச்சிங்கன்னா அதிகமான அன்பையும் ரொம்ப குறைஞ்ச அறிவுரையையும் கொடுங்க. To help someone heal, use lots of love and very little advice.